என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். இது ஒரு கதையல்ல, பல ஊர்களில் நிகழ்கின்ற உண்மை சம்பவம். இதை ஒரு கதை வடிவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு சிறிய கிராமத்தின் எல்லையில் நூற்றாண்டுகளாக நின்றிருந்தது ஒரு பெரிய ஆலமரம். அந்த மரம் அந்த ஊரின் உயிர் போல இருந்தது. காலை நேரத்தில் பறவைகள் பாடும் இசை, மதிய வேளையில் பயணிகளுக்கு நிழல், மாலை நேரத்தில் குழந்தைகளின் சிரிப்பு, இரவில் முதியவர்களின் கதைகள், எல்லாமே அந்த ஆலமரத்தின் அடியில்தான். அந்த மரம் பேசாது, ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஊருக்கு புதிய சாலை போட வந்தார்கள். இந்த மரம் நடுவில் இருக்கு, வெட்டிவிடலாம் என்று முடிவு ஆனது. மக்கள் சிலர் வருத்தப்பட்டார்கள். ஆனால் நம்ம கிராமத்தின் வளர்ச்சி அவசியம் என்ற வார்த்தை அந்த வருத்தத்தை மறைத்துவிட்டது. அடுத்த நாள் காலை மரத்துக்கு முதல் வெட்டு விழுந்தது. அந்த சத்தம் மரம் அழுதது போல இருந்தது. அந்த நாளில் பறவைகள் வரவில்லை, குழந்தைகள் விளையாடவில்லை, நிழல் தேடிய மனிதர்களும் இல்லை. மரம் விழுந்தபோது அதன் வேரில் இருந்த சிறு நீரூற்றும் இல்லாமல் போனது. அந்த ஊரின் குளமும் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றத் தொடங்கியது. சில மாதங்கள் கழித்து மக்கள் உணர்ந்தார்கள், நாம் வெட்டியது ஒரு மரம் அல்ல, நம்முடைய நிழலை, நம்முடைய அமைதியை, நம்முடைய எதிர்காலத்தை. ஆனால் அப்போது அந்த ஆலமரம் மீண்டும் பேச முடியாத நிலையில் இருந்தது. இயற்கை பேசாது, ஆனால் பழிவாங்கும். மரங்களை காப்பது நம்மை நாமே காப்பது போன்றது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமுன்னு நாங்க நம்புறோம். வேற எந்த மாதிரியான கதை வேணுமுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கதையில சந்திக்கலாம்.